புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. ஒரு 2 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்த பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்க கலவை இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஜாரில் இருக்கிறதையும் சேர்த்து அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்ச நேரம் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து இப்படி கொதிக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைன்னா இந்த டைமுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காரம் பத்தலைனால ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். கழுவி வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி இருந்தாலும் அதில் செஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டு குக்கரை ஒரு மூடி போட்டு நான் ஒரு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த புதினா சாதம். இது கூட தயிர், முட்டை வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.